அனைவருக்கும் வணக்கம். நல்ல ருசியான கமகமக்கும் கட்டக்கருவாடும் உருளைக்கிழங்கும் தான் குழம்பு வைக்க போகிறேன். இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் விடாமல் தான் சமைக்க போகிறேன். இந்த குழம்பை எப்படி சமைக்கலாம்ன்றதை வாங்க பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு கட்டக்கருவாடை கொஞ்சம் சுடுதண்ணியை விட்டுட்டு மேலே டிஷ்யூ 2-3 போட்டுட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதை நான் காட்ட மறந்துட்டேன் உங்களுக்கு. இப்போ ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. என்ன பச்சை வாசம் போகிறதுக்காக தண்ணியை விட்டுக்கொள்ளுங்க. அடியில் அந்த தூள் கருகாமல் இருக்கிறதுக்கு பாருங்கள். அப்படி தான் நான் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். கட்டக்கடை தோலெல்லாம் உரிச்சு எடுத்துடணும். அதோட தக்காளி பழம் சேர்த்துருக்கிறேன். பெருசாக கட் பண்ணி சேர்த்தோம்னா சாப்பிடக்கூட நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு தட்டி சேருங்க. ஊற போட்ட கொருக்காய், அதோட மஞ்சத்தூள், பெருங்காயம். இதுக்கு உப்பு சேர்க்கக்கூடாது. ஏன்னா கட்டக்கருவாடு செய்வான உப்பாக இருக்கும். அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ தேங்காய் பாலம் விட்டு தண்ணியையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. ஊரில்னு சொன்னால் நம்ம தண்ணி விடாமல் 2 அம்பால் 3 அம்பாலை விட்டு நம்ம கொதிக்க விடலாம். இங்கே அப்படி செய்கிறதில்லன்ற வடிவாக நான் தண்ணியையும் விட்டு பாலையும் கரைச்சி பவுடரை தான் கரைச்சி விட்டுறேன். இப்போ நல்லா ஒரு 5-6 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க. கருவாடு அவிகிறதுக்கு நல்லா கொதிச்சு வந்தது பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கை சேர்ப்போம். சில உருளைக்கிழங்கு ஏர்லியாக அவிஞ்சிடும், சில உருளைக்கிழங்கு லேட்டாக அவியும். இந்த உருளைக்கிழங்கு குயிக்காக அவிஞ்சிடும். அதனால் நான் கருவாடு அவிஞ்சதுக்கு பிறகு கொதிச்சதுக்கு பிறகு தான் நான் உருளைக்கிழங்கு சேர்த்தது. இப்போ நல்லா எல்லாம் கொதிச்சு அவிச்சு வந்ததுக்கு பிறகு உப்பு புளியையும் பார்த்துக்கொள்ளுங்க. வறுத்து வச்சுக்கிற வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை சேர்த்து இறக்கணும்னா நல்ல ருசியான வீடே கமகமக்கும் கட்டக்கருவாடு குழம்பு ரெடி ஆயிடும். இந்த குழம்பு பிடிக்காத ஆக்களே இல்லை. அந்த கட்டக்கருவாடு குழம்பு என்ற ரைஸோட சாப்பிடக்குள்ள அவ்வளோ ருசியாக இருக்கும். இன்றைக்கு சமைச்சு நாளைக்கு சாப்பிட்டோம்னா இன்னும் ருசியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த கருவாட்டு குழம்பு செய்து பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லுங்கள். நம்ம கொதிக்கக்குள்ள தண்ணியாக இருக்குது. மண் சட்டியில் சமைச்சு மட்டும் சொன்னால் தண்ணியை இழுத்து எடுத்துடும். அதனால் தண்ணியை கொஞ்சம் கூட வச்சு சமைச்சு கொள்ளுங்கள் கிரேவி வேணுமென்றாக்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.